இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே புரியுதுங்க. அவன் அவன் அவனுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நெத்தன்யாகு அவர்களாக இருக்கட்டும், உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களாக இருக்கட்டும், ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும், புட்டின் அவர்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி சோ கால்டு நமக்கு தெரிஞ்ச நிறைய தலைவர்களுடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இதுதான் நடந்துட்டுருக்கு. அதில் உக்ரைனை நம்ம சொல்லாமலாம் இருக்க முடியாது. உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் யுத்தம் செய்கிறார். யாருக்காக யுத்தம் செய்கிறார்னா, நான் உக்ரைனுக்காக யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். முதல் சில வருடங்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். அதன் பிறகு அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் உலகத்துக்காக இந்த யுத்தத்தை செய்கிறேன். ரஷ்யா கையில் மட்டும் இந்த உலகம் சிக்கிச்சு சின்னா பின்னமாக போயிடும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் யூரோப்புக்காக இந்த யுத்தத்தை செய்கிறேன். ஏன்னா எனக்கு பிறகு ரஷ்யாவால் அடுத்ததாக பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் யூரோப் நாடுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசி அந்த மனுஷன், சரி நீங்கள் யாருக்கு வேணாலும் செஞ்சுட்டு போங்க, ஒரு எலெக்ஷனை வைங்க அப்படின்னு சொன்னால் அது முடியாது அப்படிங்கிறார். எலெக்ஷனில் வைக்கிறது என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? மக்கள் அங்கே எலெக்ஷன், அவங்களுடைய தலைவர் யார், அவங்கள யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத தேர்வு செய்ய போகிறாங்க. அப்படி அந்த தேர்வு நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இந்த கேள்வியை நம்ம நார்மலாக சாதாரணமாக எல்லா மனிதர்களும் கேட்கக்கூடியது தானே. என்னை ஆட்சி செய்கிறது நீயா இருக்கக்கூடாது, வேறு யாராவது இருந்துட்டு போட்டும், நான் ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத யாராவது தடுக்க முடியுமா? அப்படி தடுத்தா அது மன்னராட்சி தானே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் மன்னரான்னு கேட்டால் இல்லை, ஆனால் எலெக்ஷன் நடக்காதுன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அதுக்கும் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் உலகத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியாக ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்? மனுஷன் என்ன வேணாலும் சொல்லுவாரப்பா, இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கலாமா விக்கி அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஓட்டு போடுவாங்க. ஆமாம், ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டால் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லி 2 குரூப் வரும். ஜெலன்ஸ்கி அவர்களை பிடித்தவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்களை பிடிக்காமல் வேறு யாரோ ஒரு நபர் அங்கே இருக்காருன்னா அவரை பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவு வரும்போது உக்ரைனை பிரிவினைவாதமாக மாறி பிரிந்துவிடும். உக்ரைனுக்குள்ள ஒரு பெரிய அளவில் ஒரு ஒற்றுமை இருக்காது. அதனால் எலெக்ஷன் அப்படிங்கிறது யுத்தம் இருக்கிற வரைக்கும் உக்ரைனில் நடக்கவே நடக்காது. அதை நான் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ கடைசி வர யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் தான் அதிபராக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. எலெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டால் வேணாம், உக்ரைன் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ப காரணத்தை சொல்லுவீங்க. இதைத்தானையா ராஜாக்களும் மன்னர்களும் குறுநில மன்னர்களும்லாம் ஆட்சி செய்த போது செய்தார்கள், அதே தானே நீங்களும் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் அது அந்த காலம், இது இந்த காலம், எல்லாம் நொந்த காலமாக தான் இருக்குது. மக்களுக்கு நொந்த காலம் உக்ரைனுடைய இந்த ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஆட்சி முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பாராளுமன்றத்துக்கு போய் நான் ரஷ்யாவை அடிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள், நான் ரஷ்யாவை அடிக்க போகிறேன், எனக்கு பண உதவி செய்யுங்கள், நான் ரஷ்யாவை அடிக்க போகிறேன், எனக்கு ஆயுத உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி அத்தனை நாடுகளையும் ரஷ்யாவினுடைய எதிராளியாக மாற்றி வைத்ததில் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. புட்டின் அவர்களும் யோசித்து பார்த்தார், இதை கொஞ்சம் வளர விடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரொம்ப ஓவராக வளர விட்டுட்டாரோ அப்படிங்கிறது நமக்கும் தோன்றுகிறது. ஏன்னா இன்னைக்கு புட்டின் அவர்களே சம்மதித்திருக்கிறார், எஸ் ஆயில் கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது, உக்ரைனுடைய அட்டாக்குக்கு பிறகு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத எங்களால் உறுதியாக சொல்ல முடியுது. பட் இதிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ரஷ்யா நகர்ந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவை அடித்த எதிரி இன்னும் பல மடங்கு நாம் என்ன மாதிரியான கஷ்டப்படுறோமோ அதை விட கூடுதலாக கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி வாய மூடல இன்றைக்கி உக்ரைனுக்குள்ள முக்கியமான இடங்கள் அட்டாக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க ரஷ்யா. இந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட 10லிருந்து 15க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது புதிதாக வந்திருக்கக்கூடிய தகவல். எபோலா அவுட் பிரேக் அப்படிங்கிறத நம்ம டிஆர் காங்கோவில் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஐநா சபை என்ன சொல்கிறாங்கன்னா, எபோலா அவுட் பிரேக் வந்து 1 மாதத்துக்கு பிறகு தான் நம்மகிட்ட அறிவிச்சிருக்காங்க, அதனால தான் இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னாலும் எகெயின் அது என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமாக 2, 4, 6 அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எபோலா அவுட் பிரேக் அப்படிங்கிறது க்ரோயிங் எக்ஸ்பனன்ஷியலி அப்படின்னு சொல்லி ஐநா சபை இன்றைக்கி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த வார்னிங் ஏதோ எபோலா பரவி இருக்கக்கூடிய டிஆர் காங்கோக்கு மட்டும் கிடையாது, என்டையர் வேர்ல்டுக்கு அப்படிங்கிறத ஐநா சபை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சைனாவினுடைய சேஞ்ச் 7 அப்படிங்கிற லூனார் மிஷன் மறுபடியும் போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் பேட் வெதர். அதனால் இதை நாங்கள் இப்போதைக்கு விண்ணில் ஏவவில்லை, அடுத்ததாக எப்போ ஏவப்படும் என்கிற டேட்டை நாங்கள் சொல்கிறோம்ப்பா, அது வரையிலும் கொஞ்சம் பொறுமை காணுங்கள் அப்படின்னு சொல்லி சீனா அறிவித்திருக்கிறார்கள். லுலா மற்றும் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஜோடி,
கண்டிப்பாக 2 பேருக்கு ஆகவே ஆகாது. அது வேற விஷயம். லுலா அவர்கள் மறுபடியும் சொல்லிட்டார், பிரேசிலுடைய அதிபரா எலெக்ஷன்ல நான் மறுபடியும் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியல் ஃபேஸில் ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் லுலா அவர்கள் மீது ட்ரம்ப் அவர்கள் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுடன் பிரிந்து போனார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் தமிழ் விதையிலையும் வியூகத்திலையும் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட லுலா மற்றும் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சுவார்த்தை இனிதே மீண்டும் தொடங்கப் போகிறது என்றும், அந்த பேச்சுவார்த்தை வழியாக மறுபடியும் 2 நாடுகளுக்கு இடையே நட்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்வீடனில் இன்னைக்கு கத்தியுடன் ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய ஹைஸ்கூலில் அட்டாக் நடத்தி 3 பேர் காயமடைந்தார்கள் என்பது கூடுதலான தகவல். மன அழுத்தம் அப்படிங்கிறது வெளிநாடுகளில் ரொம்ப கூடுதலாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் அது இருக்குது, ஆனால் அது மன அழுத்தம் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் போகலாம். ஆனால் வெளிநாடுகளில் ஸ்ட்ரெஸ் ஆப்பா ஐயோ எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பேசி இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் என்ன செய்வானா, துப்பாக்கி எடுத்து சுட்டுருவானா, கத்தி எடுத்து இன்னுவானா, இதுக்கெல்லாமாயா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் இது வெளிநாடுகளில் இப்போ சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் இக்குடாரும் சேர்ந்து இன்னைக்கு ட்ரக் கேர்டல்ஸ்க்கு எதிராக ஒரு பெரிய சர்ச் நடத்தினாங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா கனடாவினுடைய பேச்சுவார்த்தை அம்புட்டு தான் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக மாமா மச்சான் சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் பட்சத்தில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஜப்பானில் இன்னைக்கு மறுபடியும் எர்த்குவேக் டோக்கியோவில் உயிரிழப்புகள் இதுவரையிலும் பதிவு செய்யப்படவில்லை. பட் 30க்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஜப்பானில் இந்த மாதிரி எர்த்குவேக் வந்துச்சுன்னா சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படும். பட் இந்த எர்த்குவேக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. DR காங்கோ மற்றும் M23 அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ரெபல்ஸ்னுடைய ஒரு அமைப்பு தான் 2 பேரும் சேர்ந்து இப்போது பீஸ் டாக்குக்கான இனிஷியேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கினியில் லேண்ட்ஃபால் ஏற்பட்டு 30க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். இன்னும் 16க்கும் அதிகமான நபர்களை தேடும் வேலை நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்துக்கு எதிராக அடிக்கடி இப்போ இஸ்ரேல் மீண்டும் அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடத்தின தாக்குதலில் மட்டுமே 3க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பது கூடுதலான தகவல். மேற்கு கரை பக்கமா மீள்குடியமர்தல் அப்படிங்கிறத மறுபடியும் செய்து கொண்டே இருப்போம். அதை தடுப்பதற்கு எந்த நாட்டாலையும் எந்த சக்தியாலையும் முடியாது அப்படிங்கிறத இஸ்ரேல் மீண்டும் உலகத்திற்கு உணர்த்தியிருக்கிறார்கள். முக்கியமான இடங்களில் அவங்களுடைய மீள்குடியமர்த்தல், அங்கிருந்த பாலஸ்தீனியர்களை விரட்டி அடித்தல் அப்படிங்கிற பல விஷயங்களை இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் புதுசாக 2 டிராபிக்கல் வேவ்ஸ் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. வெனிசுலாவில் ஏகப்பட்ட மழை பொழிவு காரணமாக அங்கே பொருளாதாரமே பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வெனிசுலாவில் இப்போ சரியான அரசாங்கம் இல்லை. அமெரிக்கா கண்ணசைவுக்கு அசை போடக்கூடிய ஒரு அரசாங்கம் மட்டுமே அங்கே இருந்து வருவதால் மீண்டும் ஒரு இயற்கை பேரிடரை வெனிசுலாவால் தாங்க முடியுமா என்பது $1 மில்லியன் கேள்வி. உக்ரைனுடைய ட்ரோன் ரஷ்யாவினுடைய ஆர்கான்ஜெலிஸ்க் ரீஜன் வர போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கான்ஜெலிஸ்க் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது அது ராஸ்வெட் சேட்டலைட் மற்றும் ICBMஸை உருவாக்கின லான்ச் பண்ண இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ரொம்ப முக்கியமான இடத்துல உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் சென்றிருப்பது ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கலாம். பென்டகன் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஈரான் அமெரிக்கா யுத்தம் காரணமாக அமெரிக்கர்கள் நிறைய பேர் உயிரிழந்தார்கள்ல, அவங்களுடைய எண்ணிக்கை டோட்டலாக இதுவரையிலும் 774 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிபியாவை பொறுத்த வரைக்கும் ஈராக் கூட அவங்களுடைய தொடர் நட்பு இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். நிறைய ட்ரேடு, இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை 2 நாடுகளும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். லிபியா ஈராக்கினுடைய இந்த கூட்டணி அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈராக்கினுடைய கப்பலுக்கு மட்டும் நாங்கள் பிரத்யேக அனுமதி கொடுக்கிறோம் என்கிற அந்த உத்தரவை ஈரான் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஈராக்கினுடைய கப்பல் ஈராக்குக்கு கடந்து செல்லலாம், ஈரானுடைய துறைமுகத்துக்கு வரலாம். ஆனால் இதை அமெரிக்கா எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மேரிடைம் ப்ளோக்கேட் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கோம்னு சொன்னாங்கல்ல, இதுவரையிலும் 70க்கும் அதிகமான கப்பலை திருப்பி விட்டிருக்கிறோம். ஸோ இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இப்போதும் நாங்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், அது ஈரான் கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய ஈகோ விளையாட்டில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுடையது தான், அது எங்களுடைய நிலப்பரப்பு, அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பெல்லாம் பதிவு செய்திருந்தார் ட்ரம்ப் அவர்கள். திரும்ப ஈரானும் விடலைங்க, அவங்க கலிஃபோர்னியா எங்களுடைய நாடு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பை வெளியிட்டிருந்தார்கள் என்பதும் கூடுதலான சிறப்பு. வேகனார் குரூப் எப்பா எவ்வளோ பெருசாக பேசப்பட்ட குரூப். பிரிகோசின் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அந்த வேகனார் குரூப் ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. அதன் பிறகு பல இடங்களுக்கு போனவங்க சில இடங்களில் இறந்துட்டாங்க, சில இடங்களில் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வேகனார் குரூப்பே இப்போது இல்லாமல் போய்விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 21 UH-60M பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறத நார்வேக்கு கொடுப்பதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த டீல் பாசிபிலிட்டி
2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவினுடைய போலீஸ் இன்னைக்கு 72 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருடா இவனுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, காட்டுத்தீ உருவானது ஆனால் சாதாரணமாக உருவாகலை, இவனுங்க தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில நபர்களை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி எண்ணிக்கை 72ஆக இருக்கிறது. சீனாவினுடைய ஹியூமனாய்டு ரோபோட் ஒன்று இன்னைக்கு நம்ம உசைன் போல்ட் இருக்கார்ல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அதில் அவருடைய ரெக்கார்டை தாண்டி அது ஸ்பீடாக ஓடிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷுவல்ஸ் ரொம்ப பெரிய அளவில் பகிரப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் இவங்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகும் போது அமெரிக்காவினுடைய எக்கனாமிக் வார்ஃபேருக்கு ஈரான் எக்காரணம் கொண்டும் அடிபணியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டது ஈரான். ரஷ்யாவினுடைய KH-101 மிசைல் இப்போ போலந்துக்குள்ள என்ட்ரா இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ஒரு பவுண்டரி டெஸ்டா பார்க்குறாங்க. ரஷ்யா ஆழம் பார்க்கிறது. ஒருவேளை இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் யூரோப் முழுவதுமாகவே ரஷ்யாவினுடைய மிசைல்ஸ் அவங்களுடைய வான்பரப்பில் பறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை உக்ரைன் கொடுத்திருக்கிறார்கள். நார்வேயை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கான உதவிகளை இந்த வருடமும் செய்ய போகிறோம். 9 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை 2027 நாங்கள் செய்து விடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ நிறைய தகவல் பார்த்துருக்கோம். இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.